பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட பேசி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்பி தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பண்ண தெரியாம கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒன்றும் பயப்படாதங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். முதல்ல இந்த இடம் பார்த்து அழகா இருக்குதா? ஒரு கடல் தெரியுதா? இது அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் இருக்கிற கடல் பகுதி. இது பசிபிக் ஓஷன், பசிபிக் மகா சமுத்திரம்னு சொல்லுவோம்ல, அது நல்ல சில்லுன்னு இருக்கும். தண்ணி எல்லாமே குளிர்ந்த காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. அங்கிருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு சந்தோஷம். சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்றாரு தெரியுமா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லார். என் மகனே மகளே, ஒன்றும் பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எதுக்காக ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் தப்புவிக்கவும் நம்மோடு இருக்கிறார். முக்கியமா ஆண்டவர் சொல்றார், உன்னை தப்புவிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆபத்து, அதுல இருந்து எப்படி வெளியே வருவதுன்னு தெரியல, ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது. இதுல இருந்து நான் தப்பித்து கொள்ளுவேனா என்கிற பயம் கூட உங்களுக்கு காணப்படலாம். பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற ஆபத்து, பொல்லாத ஆவிகளால் உண்டாகிற ஆபத்து, இப்படி ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு இருக்கிறேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்குற ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக ஒரு பொது உடைமை கட்சி ஒரு தேசத்தை ஆட்கொண்டாரு. அவங்க இந்த தேசத்தை ஆட்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த போது கிறிஸ்தவர்களை வேட்டையாடினார்கள். அதுவும் இயேசு பற்றி அறிவிக்கிறவர்களை தேடி தேடி கொலை செய்தார்கள். ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவர்களுக்கு தப்பி காட்டு பகுதியாக ஓடிக்கொண்டிருந்தார். அவர்கள் குதிரையிலே தொடர்ந்து துரைத்து கொண்டு வந்தார்கள். தன்னால் முடிந்த அளவிற்கு ஓடி 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 களைப்படைந்து கடைசியில ஓட முடியாத சூழ்நிலையில பலவீனப்பட்டு விட்டார். அவர் சொன்னார், ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்புவியும் என்று சொன்ன போது பக்கத்துல எட்டி பார்த்தார். ஒரு சின்ன குகை இருந்தது. அந்த காட்டு பகுதியிலே மலை குகை ஒன்று இருந்தது. இதற்குள்ள போய் நான் உட்கார்ந்து கொள்றேன், என்னை நீங்க தான் தப்புவிக்கணும் என்று சொல்லிவிட்டு அதற்குள்ளே போய் அமர்ந்து கொண்டார். அந்த படை வீரர்கள் துரத்தி கொண்டு வந்தவர்கள் குகைக்கு முன்னால வந்துட்டாங்க. இங்கதானே அந்த ஆள் ஓடி வந்தா, இங்கதான் ஒளிந்து இருக்கணும்னு சொல்லி குகையை பார்த்த போது இந்த குகைக்குள்ளே ஒளிந்திருக்க கூடும் என்பதாய் நோக்கினார்கள். பக்கத்துல வந்தபோது பார்த்தால் அந்த குகையின் வாசலை ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டி மறைத்திருந்ததை கண்டார்கள். அவங்க சொன்னாங்க, சிலந்தி கூடு இருக்குது பார், வாசலையே மூடி இருக்கிறது, அதனால இதுக்குள்ள ஒரு ஆள் போயிருந்த சிலந்தி கூடு கட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கும், உள்ளே யாரும் போவதற்கு வாய்ப்பில்லை, வாங்க போகலாம் என்று சொல்லி தொடர்ந்து போய்விட்டார்கள். அப்பதான் அந்த தேவ ஊழியக்காரர் கவனித்தார். அவர் அந்த குகைக்குள்ள வந்த உடனே தேவன் சில நிமிட நேரத்திற்குள்ளாக ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளையிட்டு அது வேக வேகமாய் ஒரு கோட்டை அந்த வாசலை மூடும்படி கட்டி முடிந்திருந்ததை அவர் கவனித்தார். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்புவித்தீர் ஆண்டவரே, ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளையிட்டு என்னை தப்புவித்தீரே இந்த ஆண்டவரை துதித்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உங்களை தப்புவிக்க தேவன் ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளையிட முடியும், ஒரு பறவைக்கு மிருகத்து கூட கட்டளையிட முடியும், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கட்டளையிட முடியும். எதுவாயிருக்கட்டும், உங்களை தப்புவிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவருடையது. இந்த இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். பயப்படாதுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை தப்புவிக்க நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை தப்புவிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன் மட்டும் சொல்லுங்க. கரம் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, என்னை தப்புவிக்கும்படி என்னோட கூட இருக்கிறீர், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தப்புவிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.